ஸ்டடீஸ் பற்றின இம்பார்ட்டண்ட்டான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பையன் இதுக்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட ஸ்டடீஸ் அவ்வளோவா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ என்னோட பொண்ணு எப்போதுமே வீட்டில் படிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அவங்களோட மார்க்கில் அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ எப்போதுமே ஆவரேஜாக தான் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க எங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களால் நோட் பண்ண முடியல, அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அவங்க மேலே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பெஸ்ட்டான டியூஷன்ஸ் எங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கான பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டியூஷன்ஸில் எப்படி அவங்கள நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களோட அவங்களோட அந்த லெவலை நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்க எந்த மாதிரி படிக்கிறாங்க, ஸோ ஒரு கொஷின் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆகுது, ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான ஹெல்ப்ஸ் எல்லாம் தேவைப்படுது, அவங்க எந்த மாதிரியான லெவலில் ஃபர்ஸ்ட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்டெப்ஸில் இறங்கி அவங்களுக்கானதை நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ அதுதான் இதில் ஒரு பெஸ்ட்டு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸோட அவங்கள பற்றின ஒரு நாலேஜ் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களோட இண்டிவிஜுவல் கேரிங். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே என்ன பண்ணுறாங்க, ஸோ ஓவராலாக பண்ணாமல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே ஈச் இண்டிவிஜுவல் கேரிங் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி அவங்க என்ன உங்களுக்கு ஸ்டெப்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அதற்கு தகுந்த மாதிரி டீச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவங்கள அனுப்புகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் அவங்களுக்கு படிக்கணும், என்ன மாதிரி எப்படி படித்தா எப்படி ஈஸியாக இருக்கும், ஷார்ட்கட்ஸ் மெத்தடில் அவங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ கொஷின்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதை அவங்களுக்கு எந்த அளவுக்கு லோவாக சொல்லித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு டீச் பண்ணி, அண்ட் சில பசங்க அதை படித்து பார்த்து மக்கப் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த டைமில் அதை அவங்க படிப்பாங்க, எழுதுவாங்க. பட் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது என்ன ஆகிடும், மறந்து போயிடும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் படித்து எழுதி காட்டியிருப்பாங்க, அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ இந்த இதுக்கு என்ன பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க படிக்கிறத உள்வாங்கி படிக்கிறது இல்லை, அந்த டைமுக்கு அவங்க அதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணிடுறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அது மாதிரி என்ன பண்ணலான்னா, இங்கே பெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டவங்க இல்லாமல் காமனாகவே எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சார்ட்டில் அவங்களுக்கு, அதாவது விவா இன் கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியரை அவங்களுக்கு அதை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். அதாவது போர்டில் அவங்களுக்கு என்ன மாதிரி அவங்க கிளாஸில் நடத்துகிறத தாண்டி என்ன மாதிரியான டாபிக்கு என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு போர்டில் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட டவுட்ஸ் அந்த இடத்துல கேட்டு இது எப்படி வரும்னு அகைன் அவங்களுக்கு அதை ரீகால் பண்ணி அதை நடத்துவோம். ப்ளஸ் அதோட உங்களுக்கு லைவாகவும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவு டு ஃபங்க்ஷன் த ஹார்ட் அப்படின்னு பார்த்தீங்க, அப்படி ஒரு கொஷின் இருக்குது, ஒரு பிக்கஸ்ட் கொஷின். ஸோ அந்த கொஷின் அதை அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இந்த டயக்ராம் வரைஞ்சி இந்த மாதிரி லெஃப்ட் ஆர்டிக்கல், ரைட் ஆர்டிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், ஸோ இந்த மாதிரிலாம் இங்கே என்ன எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை அவங்களுக்கு லைவாகவும் எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத காட்டுவோம். ஸோ ஒரு சில நேரங்களில் நம்ம படிக்கிறதையும் பார்க்குறதையும் விட பார்க்கும்போதும் அது நல்லா கேட்கும் போதுமே அவங்களுக்கு இன்னும் மைண்டில் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்போ அவங்களுக்கு அதை திரும்பவும் ஒன்ஸ் அவங்களுக்கு அதை ரீட் பண்ணிட்டா போதும். ஸோ அந்த ஃபங்க்ஷனையும் இதையும் கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்போதுமே அண்ட் நெவர் ஃபர்கட் தம். ஓகே, ஸோ இங்கே அதோடு மட்டும் இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி வீக் சாட்டர்டே டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடியே இன்றைக்கி கம்மிங் சாட்டர்டே என்ன டெஸ்ட்டு அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ அதாவது அந்த வீக் அவங்களுக்கு என்ன எடுத்திருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடாக அவங்கள ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடாக அவங்களுக்கு டெஸ்ட்டும் எவ்ரி சாட்டர்டே கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அட் த ஸ்பாட்லேயே அந்த டெஸ்ட்டையும் கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த மார்க் பற்றின டிஸ்கஷன்ஸ், அவங்க எப்படி டெஸ்ட் எழுதியிருக்காங்கிறத உடனே பேரண்ட்லையும் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி வீக் இஸ் பெட்டர் தென் ப்ரீவியஸ் ஒன். அந்த மாதிரி கண்டிப்பாக அவங்கள்ட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத பேரண்ட்ஸாகவும் பார்க்க முடியும், அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அவங்களாவையும் அதை ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு ½ ஹவரில் 2-3 கொஷின்ஸ் தான் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 5 கொஷின்ஸ், அதுக்கப்புறம் அடுத்த வீக்கில் ஒரு 6-7 கொஷின்ஸ். ஸோ அந்த மாதிரி அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ஹோப்ஃபுல்லாக உங்கள் பசங்களை இங்கே டியூஷனில் ஜாயின் பண்ணலாம். ஸோ கீழே தெரிகிற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள், எப்போ ஜாயின் பண்ணலாங்கிறத பிளான் பண்ணுங்கள். தேங்க்யூ.